भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्ट्वागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः. நாம் விசாரத்திற்கு எடுத்துக்கொண்ட இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் முதல் மந்திரத்தில் ஓங்கார விசாரம் செய்யப்பட உள்ளது என்கின்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. இந்த உறுதிமொழியை பிரதிஜ்ஞா என்று அழைக்கின்றோம். பிரதிஜ்ஞா என்றால் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று முதலிலேயே கூறுவது. அப்படி உபனிஷத் இங்கு இனி ஓங்கார விசாரம் துவங்க உள்ளது என்ற பிரதிஜ்ஞை செய்து ஓங்காரமே இந்த உலகம் என்று ஓம் என்ற சொல்லை இந்த உலகத்துடன் சமப்படுத்தியது. ஓம் என்ற சொல் இந்த ஜெகத் அல்லது உலகம். இரண்டாவது மந்திரத்தில் ஆத்ம விசாரம் செய்யப்பட உள்ளது என்கின்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. இந்த ஆத்மாவே பிரம்ம என்கின்ற ஒரு மகா வாக்கியமும் வந்தது. மகா வாக்கியம் என்றால் எந்த ஒரு வாக்கியம், எந்த ஒரு உபதேசம் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றதோ அந்த வாக்கியத்துக்கு மகா வாக்கியம் என்று பெயர். மேலோட்டமாக ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு, ஆனால் அடித்தளத்தில் ஆதாரமாக பார்க்கும் பொழுது ஒன்றுதான் என்கின்ற மகா வாக்கியம். இந்த வாக்கியத்தையே முதலில் கூறி பிறகு இந்த வாக்கியத்தை புரிய வைப்பது பிறகு வந்துள்ள பகுதிகள். இவ்விதம் இரண்டாவது மந்திரம் ஆத்ம விசாரம் செய்யப்பட உள்ளது என்ற மகா வாக்கியத்தை கூறி இரண்டாவது மந்திரத்திலேயே ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அயம் ஆத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத். இந்த ஆத்மா 4 பாதங்களை 4 பகுதிகளுடன் கூடியது என்ற ஆத்ம விசாரம் இங்கு ஆரம்பித்து மூன்றாவது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரை ஆத்ம விசாரம் நடைபெற்றது. அந்த பகுதியை நாம் பார்த்து முடித்துள்ளோம். இங்கு எப்படி ஆத்ம விசாரம் நடந்தது? நம்முடைய அனுபவங்கள் ஜாக்ரத் சொப்னம் சுஷுப்தி என்ற 3 அனுபவங்களை எடுத்துக்கொண்டு இது நமக்கு தெரிந்ததுதான், அந்த அனுபவங்களை முன்வைத்து அதற்குள் மாறாமல் இருக்கின்ற சைத்தன்ய தத்துவம் அது 4வதை போல விழித்திருப்பவன், விழித்திருக்கின்ற ஒருவன் அறிவு சொரூபம், கனவு காண்டுகின்றவனும் ஒரு அறிவு சொரூபம், கனவை காண்கின்ற ஒரு தைஜசன், ஆழ்ந்து உறங்குபவனும் ஒரு அறிவு சொரூபம், ஆனந்தத்தையும் அஞ்ஞானத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு அறிவு சொரூபமானவன். ஆனால் இந்த 3க்குள்ளிருக்கும் அந்த அறிவு சொரூபம் ஒருவனே. அவனை 4வதைப் போல சதுர்த்தம் இவ என்று அந்த துரிய தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டு அவனை துரியன் 4வது என்றும் சொல்ல முடியாது, 4வதைப் போல என்று ஆத்ம தத்துவம் விசாரம் செய்து இந்த துரிய தத்துவம் விளக்கப்பட்டது. இரண்டாவது மந்திரத்தில் ஆத்ம விசாரம் செய்யப்பட உள்ளது என்று சொல்லி அந்த விசாரம் முடிவடைந்து விட்டது. இனி
8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை ஓங்கார விசாரம் செய்யப்பட உள்ளது. இதுதான் முதல் மந்திரத்தில் பிரதிஜை செய்யப்பட்டது. இந்த ஓங்கார விசாரமும் நாம் ஏற்கனவே பார்த்து முடித்த ஆத்ம விசாரமும் ஒன்றேதான், எந்த விதத்திலும் வேறுபடுவதில்லை. 7வது மந்திரத்துடன் இந்த மாண்டூக்கிய உபனிஷத் தன்னுடைய உபதேசத்தில் நிறைவு பெறுகின்றது. அதாவது அந்த டீச்சிங் கம்ப்ளீட் ஆகுது, முடிவு பெறுகின்றது. பிறகு என்ன ஆகின்றது? மீண்டும் அதே தத்துவம் ஓம் என்ற சொல்லை துணை கொண்டு நாம் என்ன பார்த்து முடித்தோமோ அதே தான் மீண்டும் திரும்ப வருகின்றது. இந்த 8லிருந்து 12 வரை அது ரிஃப்ளெக்ஷன், ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே கருத்தை தான் வேறு கோணத்தில் உபனிஷத் கூறுகின்றது. இப்போ நம்ம ஓம் என்ற துணையை எடுத்துக்கொண்டு, ஓங்காரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன இதுவரை பார்த்தோமோ அதையே பார்க்க போகின்றோம். இதே அவஸ்தாத்ரய விவேகம், இதே 3 அவஸ்தையை பார்த்து பிறகு மீண்டும் இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள போகின்றோம். இப்பொழுது நம்ம 8லிருந்து 12 வரை பார்க்க வேண்டும். இப்போ 8வது மந்திரத்தை பார்த்தால், சோயமாத்மா அத்யக்ஷரமோங்காரக அதிமாத்திரம் பாதா மாத்ராக மாத்ராஸ்ச பாதாக அகார உகாரோ மகார இதி. இந்த ஆத்மா அல்லது இந்த உலகம் அத்யக்ஷரம் ஓங்காரக அதிமாத்திரம் ஓங்காரக. இந்த ஓம் என்ற சொல் கர்மகாண்டத்தில் பயன்படுத்தப்படும் பொழுது அது ஒரு மங்களகரமான சொல், நம்மை காப்பாற்றுகின்ற சொல், இறைவன் சகுண பிரம்மத்தை குறிக்கின்ற சொல்லாக செயல்படும். இந்த ஓங்காரத்தை ஞான காண்டத்தில் எடுக்கும் பொழுது இந்த ஓங்காரத்தை சற்று பிரித்து பல கோணத்தில் பார்த்து இந்த ஓங்காரத்தின் மூலமாக நிர்குண பிரம்மத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆகவே இங்கு ஓம் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றால், ஓம் என்ற சொல் 2 கோணத்தில் பார்க்கப்படுகிறது. ஓங்காரமே 2ஆ பார்க்கப்படுகிறது. ஒன்று ஏகம் அக்ஷரம். ஏகம் அக்ஷரம்னா ஒரு எழுத்து. ஓம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து. இங்கே இம் இருக்கின்றதே என்றால் இம் என்பது மெய்யெழுத்தாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஓ என்பது உயிரெழுத்தாக கருதப்பட்டு ஓம் என்ற சொல்லை ஒரு உயிரெழுத்துடன் கூடிய சொல் என்று ஒரு கோணத்தில் ஓங்காரத்தை பார்க்குறோம். அதுதான் இங்கு அத்யக்ஷரம் ஓங்காரக. அத்யக்ஷரம்னா ஒரு சொல்லாக ஓம் என்ற சொல் அமைந்துள்ளது. இரண்டாவது அதிமாத்திரம் என்றால் இதே ஓங்காரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கின்றோம், கூறு போடுகின்றோம். அப்போ ஓம் என்பது ஒரு எழுத்து அல்லது ஓம் என்பது 4ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த 4 என்ன? நம்மெல்லாம் இலக்கணத்தில் படிக்கும் பொழுது அ ஆ இ ஈ என்று சொல்லும் பொழுது ஆ என்ற சொல்லை நம்ம எவ்வளவு காலம் உச்சரிக்கின்றோம், ஆ என்ற சொல்லை எவ்வளவு காலம் உச்சரிக்கின்றோம், அந்த அடிப்படையில் ஆ என்பது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம், படிச்சிருப்போம் கிராமரில். ஆ என்றால் 2 மாத்திரை. இங்கே மாத்திரா அப்படின்னு சொன்னால் கால அளவு. ஆ அப்படிங்கிறது 1 குறில், ஆ என்றால் நெடில். அப்படி இந்த ஓங்காரமானது 3 மாத்திரைகளாக கூறப்படுகிறது. அகார உகார மகாரம். ஆ உ மா இம் என்று 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஆ உ இம் என்று ஓங்காரம் 3ஆக பிரிக்கப்பட்டு 3 மாத்திரைகள் என்று பார்க்கப்பட்டு, 4வது என்ன என்றால் அமாத்ரா என்று சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே ஓங்காரம் எப்படி 2வது கோணத்தில் பிரிக்கப்படுகிறது?
ஓம் என்பது ஒரு எழுத்து ஒரு கோணத்தில், இரண்டாவது கோணத்தில் ஓம் என்ற சொல் 4 கூறுகளாக பிரிக்கப்பட்டு அந்த 4ல் ஆ என்ற ஒரு எழுத்தும், ஊ என்ற எழுத்தும், இம் என்ற எழுத்தும் என்று 3 மாத்திரைகள். பிறகு 4வது என்ன? அமாத்ரா என்றால் சைலன்ஸ் என்று பொருள், சப்தமற்றது. மாத்திர அப்படின்னா சவுண்டு, அந்த சப்தத்தின் கால அளவு. மாத்ரா 2 மாத்திரை, 1 மாத்திரை அப்படின்னெல்லாம் சொல்றது. அமாத்ரா என்றால் அந்த கால அளவே இல்லை என்றால் அசப்தம், சைலன்ஸ், சவுண்ட்லெஸ், அசப்தம். இப்போ ஓங்காரத்தை நம்ம எப்படி பிரிச்சிட்டோம்? அகாரம்னு ஒரு மாத்திரை, உகாரம் என்று ஒரு மாத்திரை, மகாரம் என்று ஒரு மாத்திரை, பிறகு அமாத்ரா. அமாத்ரா என்றால் சப்தமற்றது, சைலன்ஸ். இப்படி இந்த மந்திரத்தில் ஓங்காரத்தை அறிமுகப்படுத்தி இனி ஏற்கனவே செஞ்ச அவஸ்தாத்ரய விவேகம் தொடர்ந்து செய்யப்படுகிறது. எப்படி நடக்கிறது என்றால், நாம் விழித்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழிப்பு என்ற ஜாகிரத் அவஸ்தையானது ஓங்காரத்தினுடைய அகாரத்துடன் ஒப்பிடப்படுகிறது. அகாரம் ஈக்குவல் டு ஜாகிரத் அவஸ்தை. ஓங்காரத்தினுடைய ஊ என்ற சொல், உகாரமானது சொப்பன அவஸ்தை, கனவு நிலை. ஓங்காரத்தினுடைய மகாரம் மா என்ற மாத்திரையானது சுஷுப்தி அவஸ்தை, ஆழ்ந்த உறக்கம் என்று. ஓங்காரத்தினுடைய அகாரம், உகாரம், மகாரம். இங்க காரம் என்றால் அந்த எழுத்து என்று பொருள். தமிழ்ல ஆவண்ணா ஈவண்ணான்னு சொல்லுவோமே, அது சமஸ்கிருதத்துல காரம்னு சொல்றோம். இப்போ அகாரம்னா ஆ என்ற சொல், ஈ ஊ என்ற சொல், இம் என்ற எழுத்து. இந்த 3 அவஸ்தைகளோடு ஒப்பிடப்படுகிறது. இது ஒரு கற்பனையான ஒப்பீடு தான். பிறகு என்னன்னா, அமாத்திரை என்று ஒன்று உள்ளது, சப்தமற்றது. அதாவது மாத்ரான சவுண்டு, சவுண்டினுடைய கால அளவு. அமாத்திரை என்றால் சப்தமற்ற நிலை, சைலன்ஸ். அது துரிய தத்துவத்துடன் ஒப்பிடப்படுகிறது. இதுதான் இப்பொழுது இருக்கின்ற மந்திரங்கள். இப்போ ஏற்கனவே நம்ம ஜாகிரத் அவஸ்தைனா என்ன, சொப்பனம்னா என்ன, சுஷுப்தினா என்னன்னு சொல்லி அந்த அவஸ்தைக்கான லட்சணத்தை பார்த்துருக்கிறோம். அந்தந்த அவஸ்தையில் இருப்பவன் யார்? ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்ற ஜீவனாகிய எனக்கு விஸ்வன் என்று பெயர். கனவை காணுகின்ற ஜீவனாகிய எனக்கு ஒரு பெயர் சாஸ்திரம் கொடுத்தது, தைஜசன் ஒரு பெயர் கொடுத்தது. ஆழ்ந்து உறங்குகின்ற எனக்கு சாஸ்திரம் பிராக்ஞன் என்று நம்மை அழைத்தது. அதே போல இங்கு விஸ்வ தைஜச பிராக்ஞன், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி, ஓங்காரத்தினுடைய சப்த அம்சம் 3ஆக பிரிக்கப்பட்டு அகார உகார மகாரம் வரிசையாக வர உள்ளது. பிறகு அந்தந்த அவஸ்தையோடு ஒப்பிடப்பட்டு ஓங்காரத்தினுடைய அசப்த ரூபம், சைலன்ஸ் அம்சம் துரியத்துடன் ஒப்பிடப்பட்டு அதே கருத்து விளக்கப்படுகிறது. பிறகு எதுக்கு உபநிஷத்தை ரிப்பீட் பண்ணணும்? அதுக்கு நம்ம முதல் வகுப்பில் ஒரு கருத்து பார்த்தோம். இந்த உலகத்தை பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம்னு பிரித்தோம். இந்த உலகம் சொல் பொருள் அப்படின்னு பிரித்தோம். இப்போ இந்த ஹாலில் எவ்வளவு பேர் இருக்கிறார்னு கணக்கெடுக்கிறோம். ஒரு 500 பேருடைய பேர் வந்துச்சுன்னா 500 மனிதர்கள் இருக்கின்றார்கள். இங்கே எத்தனை பொருள், அத்தனை சப்தங்கள். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை சொற்கள் உண்டு. ஒரு கோணத்தில் சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள உறவு இந்த சொல் இந்த பொருளை குறிக்கின்றது. இனி ஒரு கோணத்தில் இந்த இரண்டும் ஒன்றுதான்னு பார்த்தோம். சொல்லும் பொருளும் வேறில்லை. எப்பொழுதுனா இந்த பொருள்களெல்லாம் காரியமாக இருந்தால். இப்போ தங்கத்திலிருந்து பல ஆபரணங்கள் செய்யும் பொழுது பல சொற்கள் பல பொருள்கள் போல் தெரிகின்றது, இரண்டுக்கும் வேறில்லைன்னு பார்த்தோம். இங்கு சொல்லின் அடிப்படையில் விசாரம்,
இதற்கு முன்னாடி பொருளை மையப்படுத்தி பதார்த்த பிரபஞ்சத்தை எடுத்து விசாரம் செய்யப்பட்டது. இங்கு பத பிரபஞ்சம் சொல்லை எடுத்து விசாரம் செய்யப்படுகிறது. அதுதான் வேற்றுமை. இந்த அப்ரோச்சில் தான் வித்தியாசம். பிறகு இனியொரு கருத்தும் இங்கு வருகின்றது. இந்த பகுதியில் எக்ஸ்ட்ராவா என்ன கருத்து வருகிறது? இதற்கு முன்னாடி பார்க்காத கருத்து என்ன என்றால், நம்மால் எடுத்த உடனே புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. வாழ்க்கையில் மிக மிக கடினமான ஒரு டார்கெட் அல்லது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையை புரிந்து கொள்ளுதல். உண்மைன்னா நம்ம பிரம்மத்துக்கிட்ட போக வேண்டாம். ஈவன் வியாபகாரிக லெவலில் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறது தான் அல்டிமேட். அதுதான் கஷ்டம். வாழ்க்கையில் நம்ம சந்திக்கின்ற 90% அல்லது 99% சங்கடங்களுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் அந்த உண்மையை அப்படியே புரிந்து கொள்ளாமல் இருத்தல். ஒன்றா மிகைப்படி புரிஞ்சுக்குவோம், இல்லை கொஞ்சம் குறைவாக புரிஞ்சுக்குவோம், அல்லது தப்பாக புரிஞ்சுக்குவோம். இந்த புரிஞ்சுக்கிறதுல தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்போது திடீர்னு பிரம்மத்தை நம்மால் ஆத்ம தத்துவத்தை அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ உபனிஷத் என்ன செய்கிறது என்றால், புரிந்து கொள்ள முடியாத மனதிற்கு மனதை புரிய வைக்கும் சக்தியை கொடுப்பதற்காக சாஸ்திரமானது தியான அபியாசம் செய்ய சொல்கிறது. நீ தியானம் செய்தால் மனது உனக்கு அமைதியாகும். அமைதியான மனதில் மனது தகுதியை அடையும். தகுதி அடைந்த மனதில் உனக்கு வார்த்தைகள் வந்தால் அந்த வார்த்தையினுடைய பொருளை அவ்விதமே புரிந்து கொள்ள முடியும். இப்போ அவ்விதத்தில் இனி வருகின்ற பகுதியில் 3 விதமான தியானங்கள் சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த பகுதியில் புதிதான கருத்து. என்ன தியானம் என்றால், முதலில் அகாரத்தையும் ஜாகிரத அவஸ்தையையும் உபனிஷத் சமப்படுத்துகிறது. ஓங்காரத்திலுள்ள அகாரமும் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற நானும் விஸ்வனும் ஒன்று. பிறகு அதற்குள்ளேயே என்ன செய்துள்ளது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த ஜாகிரத அவஸ்தையை படிக்கும் பொழுதே, ஜீவனுடைய ஜாகிரத அவஸ்தையை படிக்கும் பொழுதே இந்த ஈஸ்வரனுக்கு 3 பேர் நம்ம பார்த்தோம். ஈஸ்வரன் இந்த ஜாகிரத் உலகத்தையே அவர் தன்னுடைய உடலாக பார்க்கும் பொழுது அந்த ஈஸ்வரனுக்கு வைஸ்வானரன் என்று ஒரு பெயர். இந்த உடல் வரை அபிமானம் வச்சு ஜாகிரத் உலகத்தை அனுபவிக்கின்ற ஜீவனை விஸ்வன்னு சொல்கிறோம். இந்த ஸ்தூல உலகத்தையே தன்னுடைய உடலாக பார்க்கின்ற இறைவனுக்கு வைஸ்வானரன்னு சொல்கிறோம். இந்த விஸ்வனும் வைஸ்வானரனும் ஒரு கோணத்தில் வேறுபடுவதில்லை. காரணம் என்ன? நம்முடைய அனைத்து உடல்களும் இறைவனுடைய உடல். இங்கே ஒரு 1000 மரம் இருக்குன்னு சொல்கிறோம். ஒருத்தர் சொல்கிறார், நம்ம சொல்கிறோம், நான் இப்பொழுது 1000 மரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இனியொருத்தர் சொல்கிறார், நான் ஒரே ஒரு வனத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றேன்னு சொல்கிறார். நான் சொல்கிறது தான் ரைட்டு, நான் 1000 மரத்தை பார்க்குறேன், ஒரேடியாக பார்க்குறேன்னு சொல்கிறோம். இனியொருத்தர் சொல்கிறார், நான் ஒரு வனத்தை பார்க்கின்றேன். இப்போ இதில் என்ன வேற்றுமை? இந்த 1000 மரத்தையும் சேர்ந்தாப்புல பார்க்கும் பொழுது அவர் வனம்னு சொல்கிறார். சேர்ந்தாப்புல தான் பார்க்குறோம், ஆனால் தனித்தனியாக மனசில் நினச்சிட்டு சொல்லும் பொழுது 1000ன்னு சொல்கிறோம். அதே போல நாம் அனைவருடைய ஸ்தூல உடலும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய உடல் ஆகிறது. இந்த இரண்டும் ஒன்றுதான். 1000 மரங்கள் ஈக்குவல் டு ஏகம் வனம், ஒரே ஒரு வனம். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுன்னு சொல்வோம். இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அதுதான் இந்த உடல்லையும் இருக்கு. இந்த ஒரு உண்மை, இதைத்தான் சர்வாத்ம பாவம்னு சொல்கிறோம். நானே தான் அனைத்து ஜீவனாக இருக்கின்றேன், அல்லது ஈஸ்வரனே அனைத்து உடலாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றார். இந்த ஐக்கியம் நமக்கு புரியவில்லை என்ற பட்சத்தில் உபனிஷத் தியானம் செய்ய சொல்கிறது. என்ன தியானம்னா, நான் தான் அனைத்துமா இருக்கிறேன்,
இந்த ஈஸ்வரன் என்னுடைய உடலும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுடைய உடலும் ஒன்றுதான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியாத பட்சத்தில் தியானம் இங்கு சொல்லப்படுகிறது. அப்படி தியானம் நான் பண்றேன். தியானம் செய்துவிட்டால் அந்த தியானத்தினுடைய முக்கிய பலன் நான் புரிஞ்சுக்கிற சக்தியை அடைகின்றேன். ஆனால் சில பேர் அந்த முக்கிய பலனை விட்டு இந்த சைடு எஃபெக்ட் அவாந்தர பலன்னு சொல்லுவார்கள். இந்த தியான பயிற்சியெல்லாம் செஞ்ச உடனே சில சமயம் மனசு ரொம்ப அமைதியாகி நல்ல சிந்தனை நல்ல குணங்கள் அவர்களுக்கு நல்ல உறவுகள், நட்பு, பணம், புகழ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இதற்காக தியானம் பண்ணல, வேற ஒரு லட்சியத்துக்காக பண்ணுன்னு நினைச்ச ஆரம்பிச்சாலும் இந்த உலக ஐஸ்வர்யங்கள் வரும் பொழுது மைண்டு நம்ம எரியாமல் அட்ராக்ட் ஆகி அதிலேயே ஸ்டக் ஆகி நின்றுக்கும். காரணம் என்ன? என்னுடைய தியானம் வெற்றி அடைந்து விட்டது, மனசு அமைதியாயிடுது, நல்ல உறவுகள் கிடைத்து விட்டது, பொருள்கள் கிடைத்து விட்டது, புகழ்கள் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி அதில் நாம் நின்று விடுவோம். உபனிஷத் சொல்லுது தவறு கிடையாது, கொஞ்ச நாள் அதில் நின்றுட்டு நீ வேணால் அடுத்த லெவலுக்கு வரலாம் என்று. இங்கு 3 விதமான தியானங்கள் சொல்லப்படுகிறது. 3 விதமான தியானத்திற்கு முக்கிய பலன் துரிய தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். நீ அதற்கு தயாராகவில்லை என்றால் தியானத்திலிருந்து வருகின்ற இந்த செகண்டரி அவாந்தர பலம்னு சொல்லுவோம். அவாந்தர பலம்னா இந்த தேங்காயை ஆட்டும் பொழுது நம்ம எதுக்காக தேங்காயை ஆட்டுறோம்? எண்ணெய்க்காக. ஆனால் அந்த புண்ணாக்கை நம்ம விட்டு விடுவதில்லை, அதை நம்ம மாட்டுக்கு போடுறோம். சில பேர் புண்ணாக்கை எடுத்துட்டு எண்ணெயை விடுவது போல இந்த அவாந்தர பலன் செகண்டரி பலனை நம்ம எடுத்துட்டு முக்கிய பலனை விட்டு விடுகின்றோம். அந்த 2வது பலனும் இங்கு கூறப்படுகிறது. நீ இந்த தியானம் செய்து நேச்சுரலாக உனக்கு இப்படிப்பட்ட பலனும் வரும். அதில் வைராகியத்தை அடைஞ்சா நீ அடுத்த பாதத்துக்கு போகலாம். அப்படியே கடைசியில் அசப்தத்திற்கு வர வேண்டும். அதுதான் 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை உள்ள மந்திரங்களினுடைய மைய கருத்து. நம்ம ஏற்கனவே விசாரித்த ஜாகிரத், சொப்பன, சுஷுப்தின்னு 3 அவஸ்தை. அந்த 3 அவஸ்தையே 3 எழுத்துக்களுடன் ஒப்பிடப்பட்டு கடைசியில் 4வது அவஸ்தை அல்ல, அசப்தம். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம சற்று விரிவாக பார்க்க வேண்டும். மீதி உள்ள கருத்தெல்லாம் புதிதாக நம்ம ஏற்கனவே பார்க்காத கருத்து புதிதாக தியானம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு லெவலில் தியானம், அந்த தியானத்தின் பலன் என்ன, எப்படி தியானம் அறிமுகப்படுத்தப்படுகிறது, அதை இப்பொழுது நாம் வரிசையாக பார்ப்போம். அடுத்த 9வது மந்திரம். ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரக அகாரக பிரதமா மாத்ரா ஆப்தேராதிமத்வாத்வா ஆப்னோதிக வை சர்வான் காமான் ஆதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. இப்போ இந்த மந்திரம் ஓங்காரத்தினுடைய அகாரமும் ஆ என்ற எழுத்தும் ஜீவனுடைய ஜாகிரத் அவஸ்தையும் ஒன்று என்று ஒரு அறிமுகம் அல்லது ஒரு ஐக்கியம். இப்போ ஜாகரித ஸ்தானக நம்ம ஏற்கனவே படித்த சொல். ஜாகரித ஸ்தானகன்னா விழிப்பு நிலையில் இருக்கின்ற இந்த விஸ்வன் அகாரக ஓங்காரத்தினுடைய அகாரத்துடன் ஒப்பிடப்படுகிறது. வைஸ்வானரக இந்த இவனே வைஸ்வானரனாக இருக்கின்றான் அப்படின்னு சொன்னால் விஸ்வனும் வைஸ்வானரனும் ஒன்றுதான். ஒன்றுதான்னு என்ன பொருள்? நாம ஒரு உடலை நான் சொல்லிட்டு இருக்கேன். இறைவன் எனக்கு ஸ்தூல உடல் இருக்குன்னு சொன்னால் எதை சொல்லுவார்? அனைத்து ஜீவராசிகளினுடைய ஸ்தூல உடலை கடவுள் என்னுடைய உடல்னு சொல்லுவார். இப்போ நம்ம ஒரு உடலை சொல்கிறோம். அந்த ஒரு உடலை நான் சொல்கின்ற ஜீவனுக்கு விஸ்வன் என்று பெயர், ஜாகரித ஸ்தானக என்று பெயர். ஜாகிரத அவஸ்தையில் இருப்பவன். அனைத்து உடலையும் நான் என்று சொல்கின்ற அந்த இறைவனுக்கு வைஸ்வானரன்
அல்லது விராட் என்று பெயர். இப்போ இத்துடன் ஏற்கனவே செய்யப்பட்ட ஆத்ம விசாரம் முடிவடைகிறது. இனி உபனிஷத் என்ன செய்யணும்னா உடனே அடுத்ததுக்கு போகணும். ஓங்காரத்தினுடைய உகாரமானது தைஜசன் என்று சமப்படுத்தணும். அதற்குள்ள இடையில உபனிஷத்து என்னை அந்த விராட்டுடன் அல்லது வைஸ்வானரனுடன் ஐக்கியப்படுத்தி புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அதாவது சர்வாத்ம பாவம் வரவில்லை என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தியான பயிற்சி செய்து மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனதை தூய்மைப்படுத்துதல், மனதை ஒருமுகப்படுத்துதல், அறிவுக்கு தயாராக்குதல். நம்ம லைஃப்பில் பார்த்தோம்னா யார் அறிவுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அறிவுரை சொல்லணும். நம்ம பல சமயம் அறிவுக்கு தயாராக இல்லாதவங்க கிட்ட அறிவுரை சொல்லும் பொழுது தான் பல ஃப்ரிக்ஷன் எல்லாம் நமக்கு வருது. அதனால உபனிஷத்து என்ன பண்ணுது? அறிவுக்கு தயார்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. இங்கு ஒரு தியானம் சொல்லப்படுகிறது. என்ன தியானம்னா, ஓங்காரத்தினுடைய அகாரத்தை மனசில் நினச்சிக்கணும். அந்த அகாரத்தை இறைவனாகவும் என்னுடைய நானாகவும் ஐக்கியப்படுத்தி கற்பனை செய்ய வேண்டும். எதற்காக உபனிஷத் ஓம்ங்கிற சப்தத்தை எடுத்துட்டு அந்த சப்தத்தையே எப்படி கோயிலில் சிவலிங்கத்தையோ பகவானுடைய உருவத்தை வச்சு வழிபடுறோமோ அதே போல் இங்கே நம்ம வழிபாட்டுக்குரியது என்ன என்றால் சவுண்டு தான், ஆ என்ற சப்தம்தான். இந்த மாதிரியெல்லாம் தியானம் ஏன் சொல்லப்பட்டுள்ளது என்றால், அந்த காலகட்டங்களில் ஒரு சாஸ்திரத்தை படிக்கணும், வேதத்தை படிக்கணும், அல்லது எனி டெக்ஸ்ட் ஒரு நூலை படிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னவென்றால் அந்த நூலை முதலில் மனப்பாடம் செய்ய வேண்டும். அது அப்படியே பைஹார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் கிளாஸே நடக்கும். ஈவன் இன்றைக்கும் ரிஷிகேஷில் இருக்குது. சில பேர் சமஸ்கிருதம் படிக்கணுன்ட்டு போவாங்க. 4000 சூத்திரம் இருக்குது. கொஞ்ச நாள் 6 மாதம் அந்த 4000 மனப்பாடம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே வர்றதுக்கு அனுமதி. கீதை படிக்கணுமா 700 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சாதான் ஃபஸ்ட்டு கிளாஸே ஆரம்பிப்பார். அப்படி இருந்தால் என்ன ஆகுதுன்னா, இப்போல்லாம் பண்ண முடியாது. முதல்ல சொல்கிறவங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தானே கேட்குறவங்களுக்கு. காரணம் என்ன? சப்த கிரகணத்தை செய்து விட்டால் குருவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ள அர்த்தத்தை கொடுப்பதற்கு. அதாவது ஒருத்தர் நம்மக்கிட்ட காஃபி வேணும்னு வர்றாரு, டம்ளாரோடு வந்தால் ரொம்ப சௌரியம் தானே காஃபி கொடுக்கறதுக்கு. அவர் சும்மா வந்தாருன்னா நம்ம கண்டெய்னரையும் கொடுத்து அதுக்குள்ளே காஃபியும் ஊற்றி கொடுக்கணும். அதே போல் மாணவர்கள் சப்த கிரகணத்துடன் வந்தால் குருவுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அந்த சப்தத்துக்குள்ள அர்த்தத்தை போடுறதுக்கு. அப்படி அந்த காலகட்டத்தில் எல்லாமே சப்த ரூபமாக இருந்தது. இந்த மனப்பாடம் செய்து கொண்டு பாராயணம் செய்பவர்களுடைய மனசுக்குள்ளே போய் பார்த்தா எழுத்துக்களும் வர்ணாத்மகமாக இருக்கும். பதஞ்சலிவே எப்படி சொல்லுவார்கள், அவர் எப்பொழுதுமே சப்த ரூபத்தில் இருந்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சப்த ரூபத்தில் நம்முடைய மனம் லயித்த காரணத்தினால் அந்த சப்தத்தை ஆலம்பனமாக வைக்கிறது சாஸ்திரத்துக்கு சுலபம், அப்படி இருப்பவர்களுக்கு சுலபம். அதனால் இங்கு அகாரத்தை மையமாக கொண்டு ஓங்காரத்தினுடைய அகாரத்தை ஆதாரமாக கொண்டு அந்த இறைவனை தியானித்தல். அந்த தியானம் இங்கு சொல்லப்பட்டு அந்த தியானத்திற்கான பலனும் இங்கு கூறப்படுகிறது. இது நேச்சுரலாக வர்ற பலன். ஆனால் இங்கே உபனிஷத் என்ன மறைமுகமாக சொல்கிறது, இந்த பலனில் நீ நின்று விட்டால் நீ அடுத்ததுக்கு போக மாட்ட. இப்படி ஒரு பலன் வரும், இதிலும் வைராக்கியத்தை அடைய வேண்டும். அதுதான் ரியல் சோதனை. இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த லௌகிக பலனும் வர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக புகழ், நல்ல உறவுகள், பணம், சௌகரியம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம நினைச்சிடறோம் நம்ம தவத்தினுடைய பலன் இதுன்னு. அல்ல, இது தவத்தின் பலன் அல்ல, தவத்தினுடைய அவாந்தர பலன். தவம் செஞ்சால் நேச்சுரலாக இப்படிப்பட்ட பலன் வரும். இதிலும் நம்ம வைராக்கியத்தை அடைந்து போக வேண்டும். பிறகு அகாரம் என்ற சொல்லுக்கும் இறைவனுக்கும் என்ன ஒற்றுமை? இங்கு 2 ஒற்றுமை சொல்லப்படுகிறது. விஸ்வனுக்கும் அகாரத்திற்கும் அல்லது வைஸ்வானரனுக்கும் அகாரத்திற்கும் என்ன ஒற்றுமை என்றால்,
எழுத்து அகாரம் அனைத்து சப்தத்திலும் வியாபித்துள்ளது. இந்த ஆங்கிற சப்தம்தான் காமன். அதில் சில மாற்றங்களை குறித்து ஈ ஊ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அகாரம் எல்லா சப்தத்திலும் ஆ என்ற சப்தம் மறைந்திருப்பது போல் இறைவன் அனைத்திலும் வியாபித்திருக்கின்றார். பிறகு அகாரம் என்பது முதலில் வருகின்ற சொல். இந்த சிருஷ்டி பிரளயம் ஆகும் பொழுது முதலில் மறைவது என்னன்னா ஸ்தூல உலகம். ஏன்னா ஸ்தூலத்திலிருந்து அப்படியே ஒவ்வொன்றா மறைஞ்சிட்டு காரணத்துக்குள்ள போகும். அப்படி ஆ என்ற எழுத்தும் இறைவன் இந்த ஸ்தூல உலகத்துக்கே இறைவனாக இருக்கின்ற இறைவனும் அல்லது விஸ்வனும் சில ஒற்றுமைகள் இருப்பதனால் அகாரத்தை மையமாக எடுத்துக்கொண்டு, அப்படின்னா எப்படி தியானம் செய்தல்னா ஆ என்ற சப்தத்தை மனசில் உருவாக்கி அந்த ஆங்கிற சப்தத்துக்குள்ள இந்த ஸ்தூல உலகத்துக்கே தலைவனான இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனும் ஸ்தூல உடல் வரை அபிமானம் வைத்த விஸ்வனாகிய நானும் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ளாத சமயத்திலேயே ஒன்று ஒன்று என்று ஐக்கியப்படுத்தி பழகுதல். இப்போ சில பேர்த்த மன்னிக்கணும்னு ஆசை இருக்கும், மனசுக்கு அந்த பக்குவம் இருக்காது. அப்போ நம்ம ஜபம் மாதிரி பண்ணுவோம், நான் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன்னு சொல்லி. உண்மையிலேயே மன்னிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மன்னிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் நான் மன்னிக்கிறேன்னு அப்படியே உள்ள அபியாசம் பண்ணிகிட்டே இருப்போம். காரணம் என்ன? ஒரிஜினல் மைண்டு அதற்கு தயாராக இல்லை. ஆனால் புத்தி மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துடுச்சு. உடனே என்ன நடக்குதுன்னா அங்கே ப்ராக்டிஸ் நடக்குது. அதே தான் இங்கும் செய்யப்படுகிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டோம்னா அங்கே அபியாசம் கிடையாது, அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. புரியல அப்படின்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ இது மன்னித்தல் போல் எனி வேல்யூ. கோவப்படக்கூடாது, கோவப்படாத தன்மை வந்துட்டால் பேசாமல் இருப்போம். இவர் கோவத்திலேயே நான் கோவப்பட மாட்டேன்னு கோபமாக சொல்லிகிட்டு இருப்பார். எனக்கு கோபம் வந்துருன்னு கோபமாக சொல்லிட்டு இருப்பார். வந்துருன்னு சொல்லியிருப்பார், வந்திருக்கும் கோபத்தில் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பார். இது என்னன்னா இது ஒரு விதமான பயிற்சி. அதே போல இங்கு அகாரத்தையும் வைஸ்வானரனையும் அல்லது விஸ்வனையும் சேர்த்து பார்த்து இந்த உடலை அபிமானிக்கின்ற நானே உலகத்தை அபிமானிக்கின்ற இறைவன்னு புரிந்து கொள்ளவில்லை என்றால் அபியாசம் செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம். அந்த தியானத்தினுடைய பலன் என்ன? சர்வான் வை, அதாவது தியானத்தின் பலன் சர்வம் சர்வான் காமான் ஆதிஷ்ச பவதி ஏவம் வேத. இதனுடைய பலன் இவன் எதையெல்லாம் ஆசைப்படுறானோ, மனசில் இவனுக்கு ஒரு ஆசை தோன்றினால் அந்த ஆசைக்கு தடையே வராதான். ஒரு மனசில் ஒரு ஆசைப்பட்டுட்டா அந்த ஆசை தடையின்றி எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கின்ற சித்தியை, திறனை, சக்தியை பெறுகின்றான். இது முதல் பிரயோஜனம். இரண்டாவது ஆதிஷ்ச பவதி. ஆதினா இவன் எந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலும் அங்கே முதன்மையாக இவன் இருப்பான். சில பேர் பார்ப்போம், லேட்டாக வருவாங்க, வந்த உடனே அவங்க ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. அவங்க முதன்மையாக தன்னை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அப்படி செய்ய மாட்டார்கள். அது இயற்கையாக அமைஞ்சிடும். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டில் இருப்பார்களாம், முதன்மையில் இருப்பார்கள். நம்ம அப்படி இருக்கிறதுல பல இடங்களில் பின்தங்கி இருக்கிறோம். இது தியானத்தினுடைய முக்கிய பலன் அல்ல. தியானம் செய்தால் இப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு வரும். இதை அனுபவிக்கணும்னா அனுபவிக்கலாம். இதில் வைராக்கியம் வந்தால் நம்மால் அடுத்த பகுதிக்கு செல்ல முடியும். அப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அகாரம் என்ற ஒரு சப்தத்தை ஆலம்பனமாக சிவலிங்கத்தை போல அல்லது இறைவனுடைய உருவத்தை போல வச்சுட்டு அந்த ஆங்கிற சப்தத்தில் நான் ஆகிய விஸ்வனும் வைஸ்வானரனும் ஒன்று என்று புரிந்து கொள்ள இயலவில்லை என்றால் தியானிப்போம். தியானம் செய்தால் இப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை, கிடைக்கலாம். அப்படியே கிடைத்தாலும் இதில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்து 10வது மந்திரம். சொப்பனஸ்தானஸ்தைஜசக உகாரோ த்விதீயா மாத்ரா உத்கர்ஷாத் உபயத்வாத்வா உத்கர்ஷதிக வை ஞான சந்ததிம்
சமானஸ்ச பவதி ந அஸ்ய அப்ரம்மவித் குலே பவதி ய ஏவம் வேத. இப்போ இதே பேட்டர்ன் தான். இப்போ ஓங்காரத்தினுடைய ஊ என்ற சொல் கனவு காணுகின்ற நமக்கு தைஜசன்னு பேர். அந்த கனவு காணுகின்ற எண்ணுடன் ஐக்கியப்படுத்துகின்றது. சொப்பனஸ்தானக தைஜசக உகாரக. இந்த ஊ என்ற சப்தமானது கனவு காணுகின்ற நான். இது வெஷ்டியா இருக்கிற நான். பிறகு இந்த அனைத்து சூக்ஷ்மமான உலகத்துக்கு தலைவனாக இருக்கின்ற இறைவனுக்கு நாம் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு ஒரு பெயர் பார்த்தோம். அதே இறைவன் தான் அனைத்து சூக்ஷ்ம உலகத்தையும் தன்னுடைய உடலாக பார்ப்பவன். நம்ம மனசை மட்டும் என் மனசுன்னு பார்ப்போம். ஆனால் இறைவன் என்னுடைய மனசுன்னு பார்க்கும்போது அவர் எப்படி பார்ப்பாரா, அனைத்து ஜீவராசிகளுடைய மனதையும் பகவான் என்னுடைய மனம்னு சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பெயர். இந்த ஒரு மனசும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனசும் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிஞ்சுட்டா நாம் எப்படி இனியொரு மனதை ஹர்ட் பண்ணுவோம், இனியொரு மனதுக்கு துன்பத்தை கொடுப்போம்? என் மனசு வேற, இனியொருத்தனுடைய மனசு வேறங்கிறதுனால தானே என்னுடைய மனசை பாதுகாத்துட்டு இனியொரு மனதை நான் புண்படுத்துகின்றேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த டிவிஷன் இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு இருக்கிற மனசு தான் எல்லாத்துக்கும் இருக்கு. என் மனம் புண்படக்கூடாது என்றால் யாருடைய மனமும் புண்படக்கூடாது. இந்த எல்லா மனதையும்னு நான் யாராவது சொன்னால் அப்படி சொல்ற தத்துவத்திற்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. இந்த ஒரு மனதை மட்டும் நான் சொல்ற நமக்கு தைஜசன்னு பேரு. இந்த ரெண்டு பேரு ஒன்றுன்னு புரிஞ்சுக்க முடியலனா ஊங்கிற சப்தத்தில் இந்த அறிவை தியானம் செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். அவனை மன்னிச்சிடுனா ஒரே செகண்டு மன்னிப்புங்கிற ஆட்டிடியூடு வந்தால் வேலை முடிஞ்சது. முடியலன்னா உள்ள புலம்பிகிட்டே இருப்பான், சொல்லிகிட்டே இருப்பான், அவனை நான் மன்னிக்கிறேன், அவனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் அதை நம்ம செய்யலின்னு அர்த்தம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியும்னா, இந்த அபியாசம் எதற்குனா அந்த மன்னித்தல்ங்கிற கேரக்டர் உருவாகிற வரைக்கும் நம்ம தியானம் பண்ணுறோம், அபியாசம் பண்ணுறோம். இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தியானம் செய்கின்றோம். அந்த தியானத்தினுடைய பலன் என்ன? இது அவாந்தர பலன். இப்படி ஒரு தியானம் செய்தால் அந்த தியானத்திற்கு என்ன பலன் கிடைக்கின்றது? உத்கர்ஷதிகவை ஞான சந்ததிம் சமானஸ்ச பவதி. ஞான சந்ததிம் உத்கர்ஷதி. இவன் ஒரு குருவாக இருந்தால், உபதேசிப்பவனாக இருந்தால், இவன் நல்ல சிஷ்யர்களை உருவாக்குகின்றான், ஞான சந்ததியை உருவாக்குகின்றான். இவனுடைய சிஷ்யர்கள் கூட்டத்தில் இவன் அதாவது பல நல்ல சிஷ்யர்கள் கூட்டத்தை உருவாக்குகின்றான். அது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் லௌகிக விஷயத்தில் உத்கர்ஷதினா மேலோங்கி இருக்கின்றான், உத்தமமாக இருக்கின்றான். இவனுடைய குரு குலத்தில் பிரம்மத்தை, இங்க பிரம்மம்னா சகுண பிரம்மத்தை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் பெயர் புகழ் போன்ற பலன் இவர்களுக்கு கிடைக்கின்றது. இனி அடுத்தது மூன்றாவது பாதம் ஆழ்ந்த உறக்கம். அது மகாரத்துடன் சம்பந்தப்படுத்தப்பட்டு இங்கும் ஒரு தியானம், அதற்குரிய பலன் சொல்லப்படுகின்றது. அது 11வது மந்திரம். சுஷுப்தஸ்தானக ப்ராஜ்ஞக மகாரஸ்திருதியா மாத்ரா மிதேரபீதேர்வா மினோதிகவா இதகும் சர்வம் அபீதஸ்ச பவதி ய ஏவம் வேத. இந்த சுஷுப்திக்கு நாம் ஒரு பெயர் பார்த்தோம், சேதோ முகக அப்படின்னு ஒரு பெயர் பார்த்துருக்கோம். இந்த சுஷுப்தினா ஆழ்ந்த உறக்கம். இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற எனக்கு பிராக்ஞன்னு பெயர். இந்த ஆழ்ந்த உறக்கம்ங்கிற அவஸ்தை எப்படி இருக்குன்னா, விழித்து கொண்டிருக்கின்ற நாம் கனவு உலகத்துக்கு போகணும்னா, இது சாஸ்திர திருஷ்டியா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விழிச்சிட்டு இருக்கிறனா திடீர்னு கனவுக்கு போக முடியாதான். ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போய் உடனே அங்கிருந்து தான் நான் கனவுக்கு போகிறேன்.
கனவு கண்டிருக்கின்ற நான் விழிக்க வேண்டுமென்றால் திடீர்னு விழிக்க முடியாது. கனவிலிருந்து ஒரு செகண்ட் ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்து அங்கிருந்து தான் நான் கனவு விழிப்பு நிலைக்கு வருகிறேன். அப்போ இந்த விழிப்பு நிலைங்கிறது 2 நிலைக்கு போகிற வழியாக உள்ளது. இப்போ ஒரு ஊர்லேருந்து இனி ஒரு ஊருக்கு போகிறோம். இடையில் இருக்கிற ஊர் என்னன்னா இது வழியாகத்தான் போக முடியும், அது வழியாகத்தான் வர முடியும். அப்படி இந்த சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கம் என்பது ஜாகிரத்துக்கும் சொப்பனத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு அவஸ்தை. இது வழியாகத்தான் செல்ல முடியும். அதனால் இங்கே உபனிஷத் எப்படி ஒப்பிடுகிறது என்றால், நம்ம இந்த கிராமத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் புரியும். இந்த தானியங்களை எல்லாம் அளப்பதற்கு ஒரு இது வச்சுருப்போம், அளவை ஒன்று வச்சுருப்போம். தானியங்கள் உள்ளே போகும், அதை அப்படியே வெளியே கொட்டுவோம். அப்போ அது என்னன்னா உள்ளே போகிறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் அது ஒரு கருவியாக பயன்படுகிறது. இந்த படியில் அளப்பமல்ல, அளந்து கொட்டுவோமே, அப்போ என்ன ஆகுது? தானியங்கள் உள்ளே போகுது, பிறகு வெளியே வருகிறது. அந்த தானியத்தை அளக்கின்ற அந்த அளவுகோலானது, அந்த அளவானது எப்படி செயல்படுகிறது? உள்ளே போய் வெளியே வருவதற்கு செயல்படுகிறது. அது அளக்க பயன்படுகிறது, ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. அதுதான் சுஷுப்தி அவஸ்தை. அப்போ ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது 2 அவஸ்தைக்கு ஒரு கேட்வேவாக இருக்கின்றது. அதுபோல் இந்த மகாரமும் அப்படித்தான் இருக்கின்றது என்று சொல்லி, இப்போ என்ன தியானம்னா, மாயையை காரண உலகத்தை நான் என்று சொல்கின்ற இறைவனும் அந்த இறைவனுக்கு அந்தர்யாமின்னு பேர் பார்த்தோம். பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற பிராக்ஞனாகிய நானும் ஒன்றுதான் என்று நாம் புரிந்து கொண்டால் முடிந்து விட்டது. புரியவில்லை என்றால் தியானம் செய்வோம். அப்படி தியானம் செஞ்சால் என்ன பலன்? இங்கு சொல்லப்படுகின்ற பலன் என்னன்னா, இந்த மகாரத்துக்கும் சுஷுப்திக்கும் என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, அளக்கிற தன்மை. இந்த படியை போல உள்ளே போய் வெளியே வர்ற தன்மை இருக்கிறது. இந்த தியானம் செய்பவர்கள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வார்கள். அதாவது அவனை நல்லா அளந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லுவோமே, அதே பலனைத்தான் இங்கே உபனிஷத் சொல்லுது. எல்லாத்தையும் இவன் கரெக்டாக அளந்து வச்சிருப்பான், எல்லாரையும் சரியாக புரிந்து கொள்கின்ற தன்மையை அடைவான். பிறகு இனியொரு பலன் இவன் இந்த ஜீவன் இறந்தால் உடனே பிறக்க மாட்டானா. பகவான் இந்த சிருஷ்டியை முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு பிறப்பு இல்லை. அடுத்த புதிய சிருஷ்டியில தான் அவன் பிறப்பானான். இவ்வளவு நேரம் அவனுக்கு ஒரு லயம் கிடைக்குமா? இப்போ சில பேர்த்துக்கு ரொம்ப நேரம் தூங்கணும்னு ஆசை இருக்கும். இந்த ஜீவனுக்கு அவ்வளவு நேரம் உறங்குவதற்கு பலன் உறங்குகின்ற பலன் கிடைக்கின்றதாம். இதெல்லாம் யாருக்குன்னா புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால். இங்கே உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, நீ புரிஞ்சுக்கலினா நல்லா தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லுது. ரொம்ப வருஷம் உறங்கி கொண்டிருப்பாய், புரிந்து கொண்டால் அடுத்ததற்கு நீ செல்வாய். எப்படி இந்த உபனிஷத்தில் 7வது மந்திரம் மிக முக்கியமோ, அதே போல மிக மிக முக்கியமான மந்திரம் 12வது மந்திரம். இங்குதான் துரிய தத்துவம் விளக்கப்படுகிறது. அதனால் இந்த மந்திரத்தை நாம் விரிவாக பார்ப்போம். இந்த 12வது மந்திரத்தில் தான் துரிய தத்துவம், அமாத்ரா என்ற தத்துவம் கூறப்படுகிறது. இப்பொழுது அந்த மந்திரத்திற்கு செல்வோம். அமாத்ரக சதுர்த்தக அவ்யவஹார்யக பிரபஞ்சோபசமக சிவக அத்வைதக ஏவம் ஓங்கார ஆத்மைவ சம்விசதி ஆத்மனா ஆத்மானம் ய ஏவம் வேத. இப்போ இந்த மந்திரத்தை தான் நம்ம உபதேச மந்திரம்னு சொல்கிறோம். இதுவரைக்கும் நம்ம உபனிஷத் நம்மிடம் சொன்னது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான். இந்த தியானத்துக்கு இந்த பலன்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஜாகிரத் சொப்பன சுஷுப்திங்கிறது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான். ஆனால் இந்த மந்திரத்தில் தான் நமக்கு தெரியாத அந்த துரிய தத்துவமானது விளக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஓங்கார விஷயத்துக்கே போவோம். ஓம் என்பது ஒரு சொல், அதை 4ஆக பிரித்தோம். அதில் ஆ உ இம். ஏன்னா ஆ ஊவை சேர்த்துனா ஓ ஆகுது, பிறகு இம் அப்படின்னு 3 தான் அதில் நம்ம பார்க்குறோம். பிறகு 4வது என்ன அப்படின்னு சொல்லும்போது அமாத்ரா.
அமாத்ரானா சைலன்ஸ், அசப்தம். இப்போ ஓம் அப்படிங்கிறது சப்த ரூபம். நான்காவது என்ன, ஓங்காரத்தினுடைய நான்காவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் அமாத்ரா. அந்த அமாத்திரையும் துரிய தத்துவமும் இங்கு சமப்படுத்தப்படுகிறது. அகாரம் எப்படி ஜாகிரத அவஸ்தையில் சம்பந்தப்படுத்தப்பட்டதோ அதே போல ஓங்காரத்தினுடைய அசப்த அம்சம் துரிய தத்துவத்துடன் சமப்படுத்தப்படுகிறது. இப்போ அதைத்தான் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சப்தம் அசப்தம்ங்கிறது ரெண்டு தெரியும். சப்தம்னா சவுண்டு, அசப்தம்னா சைலன்ஸ். இங்கு அந்த சைலன்ஸு தான் துரிய தத்துவம். நம்முடைய ஆத்ம தத்துவத்தினுடைய ஒரு சொரூபம் என்ன அப்படின்னா சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுது. எப்படி பிரம்மத்தினுடைய நிர்குண பிரம்மத்தினுடைய சொரூபம் என்னன்னு கேட்டால் நம்ம படிச்சிருப்போம். சத் சொரூபம் அது இருத்தல், சித் சொரூபம் அது அறிவு சொரூபம், அந்த பரமாத்மா ஆனந்த சொரூபம், இப்படியெல்லாம் படிச்சிருக்கிறோமோ அதே போல இந்த இடத்துல உபனிஷத் சொல்லுது அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் சைலன்ஸ், அசப்த சொரூபம். இந்த சப்தமெல்லாம் மாயை வந்ததுக்கு அப்புறம்தான் வருது. மாயையை நீக்கிய அந்த பிரம்ம ஆத்மா சைலன்ஸ், அசப்த சொரூபம். யார்? துரிய தத்துவம். இங்கே துரியன்கிற ஆத்மா, அசப்தம் என்றால் நம்ம இங்கே கவனமாக ஞாபகம் வைக்க வேண்டித்தது அந்த துரியன் என்பவன் நான். நான்கிற சொல்லினுடைய உண்மையான அம்சம் ஆத்மா. துரியன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அதனுடைய தன்மை என்னன்னா அசப்தம், சைலன்ஸ். அப்போ என்னுடைய நேச்சர் என்னன்னா, என்னுடைய இயற்கையே சைலன்ஸ் தான். என்னுடைய நேச்சர் அசப்த ரூபம். இந்த அசப்தம்னா என்ன அர்த்தம், அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம், அல்லது அந்த வார்த்தைகளை உள்ளே போட்டு வைப்போம். பக்குவம் வரும்பொழுது அது நமக்கு புரிய ஆரம்பித்து விடும். இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்ம அனுபவத்தில் சவுண்ட், சைலன்ஸ் அப்படின்னு ரெண்டு அனுபவம் இருக்குது. சவுண்ட் அப்படின்னா சவுண்ட் நமக்கு தெரியும், சப்தம். அந்த சப்தம் நின்றவுடன் நாம் அனுபவிக்கிறது சைலன்ஸ். இப்போ யாரோ ஒருத்தர் 5 நிமிஷம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், அந்த இடத்துல ஒரு சவுண்ட் இருக்குது. அவர் பேச்சை நிறுத்தியவுடன் நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? ஒரு சைலன்ஸை அனுபவிக்கிறோம். இந்த சைலன்ஸ் இருக்கே அது சப்தத்தினுடைய இல்லாமையாக வருவது. இந்த சைலன்ஸ் எப்போ போயிரும்னா, அவர் மறுபடியும் பேசும்போது இந்த சைலன்ஸ் போயிடும். அப்போ நம்ம அனுபவிக்கிற சவுண்ட், நாம் அனுபவிக்கிற சைலன்ஸ் இருக்கே, இந்த சைலன்ஸ் சப்தத்தினுடைய இல்லாமை. இது ஒரு அபாவ ரூபம். இது எப்போ போயிரும்னா, சவுண்டு வந்தால் இது போயிடும். இது சப்த விரோதி. இது இந்த சைலன்ஸ் இருக்கே அது சப்தத்திற்கு எதிர்ச்சொல். இந்த சைலன்ஸ் சப்தம் வந்தால் போயிடும், சப்தம் இல்லாமல் இருந்தால் தான் இருக்கும். இந்த சைலன்ஸை உபனிஷத் இங்கு கூறவில்லை. ஏன்னா இந்த அசப்தம் சப்தத்திற்கு விரோதியாக இருக்கிற அசப்தம். பிறகு இங்கே சொல்கின்ற சைலன்ஸ் இருக்கே இது சப்தத்திற்கும் அசப்தத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அசப்தம். நாம் அனுபவிக்கின்ற சவுண்டுக்கும் நாம் அனுபவிக்கின்ற சைலன்ஸுக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குது. அது சைலன்ஸ் சொரூபம், அது சப்த சொரூபம் அல்ல. இப்போ நம்ம சப்தத்தை அனுபவிக்கிறோம், அசப்தத்தை அனுபவிக்கிறோம். இந்த இரண்டுக்கும் காமனாக இருக்கிற ஒரு அசப்த சொரூபம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நமக்கு விளங்கிவிடும். இப்போ லைட் இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, இருள் இருக்கின்றது. இந்த சூரியனால் பார்க்க முடியாத ஒன்று என்னன்னா இருள். லைட்டுனாலேயே பார்க்க முடியாதது என்னன்னா இருள் தான். ஒரு லைட்டு இருளை பிரகாசப்படுத்தாது. அது லைட் இருள் போயிடும். அப்போ இருள் என்பதும் வெளிச்சம் என்பதும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருப்பது. இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்காது.
அப்போ இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தத்துவம் இருந்தால் தான் அது இருளையும் பிரகாசப்படுத்தும், வெளிச்சத்தையும் பிரகாசப்படுத்தும். அந்த தத்துவம் என்ன என்றால் நம்முடைய கண்கள். நம்முடைய கண்கள் இருக்கு, அது இருளையும் பார்க்கும், வெளிச்சத்தையும் பார்க்கும். அப்போ இந்த கண் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் அப்பாற்பட்டது. அதே போல ஒரு சைலன்ஸ் இருக்கு. அந்த சைலன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சைலன்ஸையும் சப்தத்தையும், சப்தத்தையும் அசப்தத்தையும் பிரகாசப்படுத்துகின்ற ஒரு தத்துவம், அதுதான் துரியம். அது என்றைக்குமே சைலன்ஸ். அது எதிர்ச்சொல் அற்றது. எதிர்ச்சொல் இல்லாத சைலன்ஸ் யார்னா நான் தான். இந்த வாக்கு இருக்கே, பேசிட்டு இருக்கும்போது சப்தம், பேசாம இருந்தா மௌனம், வாய் பேசாம இருந்தா மௌனம். அதே போல மனசுக்குள்ள பேசிக்கொண்டிருந்தா அது மென்டல் சவுண்டு, மனதுக்குள்ள ஒரு சப்தம் ஓடிட்டு இருக்கு. மனது பேசாம அமைதியா இருந்தா மனதினுடைய மௌனம். இந்த மனது இப்பொழுது எதையும் சிந்திக்காமல் மௌனமாக இருக்கிறது என்ற அந்த மௌனத்தை பார்ப்பவன் யார்? மனது இப்பொழுது சத்தம் போட்டுட்டு இருக்கு, எதையாவது உழப்பிட்டு இருக்கோம், மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கோம், அதை கவனிப்பவன் யார்? அப்ப யாரோ ஒருத்தன் என்ன பண்றான், நம்ம மனசுக்குள் இருக்கின்ற அமைதியின்மையையும் மனசில் இருக்கிற அமைதியையும் கவனிக்கின்றான். அதை பார்க்கிறது யார்? அதே போல யார் நம்முடைய வாய் பேசிக்கொண்டே இருக்கின்றது, சில சமயம் வாய் பேசாம இருக்கு. இந்த பேசுகின்ற சப்தத்தையும் பேசாமல் இருக்கின்ற சப்தத்தையும் எவன் ஒருவன் கவனித்து கொண்டு இந்த இரண்டையும் அறிகின்றானோ அந்த அறிபவனுடைய சொரூபம் என்றுமே சைலன்ஸ். அவன் என்னைக்குமே சைலண்டா இருந்து, அசப்தமா இருந்து, அமாத்திரையா இருந்து மனதினுடைய சப்தத்தையும் மனதினுடைய அசப்தத்தையும் பார்க்கின்றான், பிரகாசிக்கின்றான். வாக்கினுடைய சப்தத்தையும் வாக்கினுடைய அசப்தத்தையும் பிரகாசிக்கின்றான். அந்த அமாத்ரா சொரூபம்தான் நான், அதுதான் துரிய தத்துவம் என்று நான் உணர்ந்தால், நானே சொரூபத்தில் அசப்தமானவன் என்று உணர்ந்தால், இந்த ஞானத்தினால மனசில் ஒரு அமைதி வருமே, அந்த அமைதியைத்தான் மோக்ஷம் என்று சொல்கின்றோம். இப்போ மோக்ஷம்னா என்ன? நான் யார் என்றால், நான் மனதிலுள்ள சவுண்டு, மனதிலுள்ள சப்தம்னா என்ன? சில பேர் மனசில் எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருப்பார்கள், அல்லது மனசில் தன்னையே திட்டுவார்கள், 4 பேர்த்த திட்டிகிட்டு இருப்பார்கள், மனசுக்குள்ளே விருத்தி ஓடிட்டே இருக்கும். இந்த சப்தத்தையும் பிறகு ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருது, மனசு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு, இந்த அமைதியையும் பார்ப்பவன் என்றும் அமைதி சொரூபம். அவனுக்கு எதிர்ச்சொல் இல்லை. அப்படிப்பட்ட எதிர்ச்சொல் அற்ற, துவந்துவமற்ற, அத்வைதமான தத்துவமாக இருப்பவன் துரியன். அதுதான் ஆத்மா, அதுவே பிரம்ம. அதை நான் என்று புரிந்து கொண்டால், புரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே இருக்கு, புரியாததுக்கு முன்னாடியும் துரிய அப்படியே தான் இருக்கு. அந்த துரிய தத்துவத்திடம் ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அது அப்படியே இருக்கு. அப்படி புரிந்து கொண்டால் அந்த புரிந்து கொண்ட மனதிற்குள் ஒரு அமைதி கிடைக்கின்றது. அந்த அமைதி நிரந்தரமான அமைதி. காரணம் என்ன? அந்த அமைதி எதிலிருந்து வந்ததுன்னா, நிரந்தரமான ஒன்றை நான் சொன்னதுனால வந்தது. நிரந்தரமான ஒன்றை நான் சொல்லும் பொழுது அந்த நான் நிரந்தரமான அமைதி உடையவன். அந்த அமைதியில் இருந்து கொண்டு மேலோட்டமான மனதில் வருகின்ற அமைதியின்மையை நாம் அனுபவித்து வருகிறோம். அப்போ ஞானிக்கும் உடல்ல நோய் வரும், ஞானிக்கும் மனதில் சில சமய சஞ்சலங்கள் வரும். அந்த சஞ்சலத்தை எல்லாம் இந்த ஞானத்துடன் பார்க்கின்ற ஞானி என்றும் அமைதி சொரூபமானவன். அதுதான் மற்ற சொற்களால் விளக்கப்படுகிறது. அமாத்ரக சதுர்த்தக அவ்யவகாரியக. இந்த
ஆத்மா அல்லது துரியன் அசப்த ரூபமாக உள்ளவன் இருக்கின்றானே, அவன் ஒரு விவகாரமும் செய்வதில்லை. அகர்த்தா அபோக்தா. இங்கே அகர்த்தா அபோக்தானா சவுண்டிலேயே பார்க்கணும். இவன் எதையும் பேசுவதில்லை, எதையும் கேட்பதும் இல்லை. நம்ம ப்ராப்ளமே நான் இதை பேசிட்டேன்னு ப்ராப்ளம். நமக்கே நம்ம நொந்துக்கிறோம். அவன் இப்படி சொல்லிட்டானே, இப்படி ஒரு கேட்டு போட்டானேன்னு சொல்லி இதை கேட்டுட்டேன்னு ஒரு ப்ராப்ளம். நான் யார்னா, நான் எதையும் பேசாதவன், நான் எதையும் கேட்காதவன். பிறகு பேசுதேன்னா ஏதோ வாய் பேசுது, அதுக்கு நான் சாட்சி. யாரோ என்னை பற்றி பேசுகிறாங்களேன்னா என்னை பற்றி அவர்கள் பேசவில்லை, இந்த உபாதியை பற்றி பேசுகிறார்கள். யாருமே என்னை அப்ரோச் பண்ணல, என்னிடத்தில் யாரும் வரவில்லை, நானும் எங்கும் செல்லவில்லை. அவ்யவகாரியக. அவ்யவகாரியகன்னா இப்படி நாம் சிந்தித்து சிந்தித்து நான் முக்தன் என்று உணர வேண்டும். பிரபஞ்ச உபசமக, ஏற்கனவே இந்த சொல் வந்தது. இந்த இடத்துல சப்த பிரபஞ்ச உபசமக, எல்லா சப்தமும் எனக்குள் ஒடுங்கி விடுகிறது. அதாவது உலக மக்கள் நம்ம இடத்துல பேசுகிறார்கள். இதை எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும்னா, யாராவது நம்ம பார்த்து கழுத நாய் எப்படி திட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, அது நாய்ங்கிற அர்த்தத்தோடு உள்ளே போனால் தான் நான் டிஸ்டர்ப் ஆகிறேன். அப்படி பேசுறது சப்போஸ் நமக்கு புரியாத லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, தவறான வார்த்தைகளை புரியாத லாங்குவேஜில் நம்ம பார்த்து திட்டிகிட்டு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? சிரிச்சுட்டு கேட்டுகிட்டே இருப்போம். புரிஞ்சாதான் ப்ராப்ளம். அப்படி இந்த உலகம் என்னை பற்றி பேசும் பொழுது வார்த்தை என்ற தன்மையை இழந்து வெறும் சப்தமாகத்தான் உள்ள போகும். அதனால தான் சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரெஸ்பாண்டே பண்ணலைன்னா, நான் சொல்கிறது என்ன சத்தமாக விழுகுதா, உனக்கு காது கேட்கலையான்னு கேட்பார்கள். ஞானிக்கு காதே இல்லை, காது கேட்டால் தானே ப்ராப்ளம். அப்போ இந்த எந்த சப்தமும் தன்னை துயரப்படுத்தாது. பிரபஞ்ச உபசமம், இதுவும் அழகான வார்த்தை. குறிப்பாக நம்ம எப்பொழுதெல்லாம் வார்த்தையில் துயரப்படுறோமோ, இனி ஒருத்தருடைய வார்த்தையில் துயரப்படுறோமோ, அப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்மை காப்பாற்ற வேண்டும். யாரும் என்னை பற்றி பேசவில்லை. பிரபஞ்சம்னா சப்த பிரபஞ்சம் எனக்குள் மறைந்து விடுகிறது. சிவக அத்வைதக, நான் சிவஸ்வரூபம், அத்வைத ஸ்வரூபம், மங்களஸ்வரூபம். ஏவம் ஓங்காரக ஆத்மா ஏவ. கன்க்ளூஷன். இவ்விதம் அசப்த ரூபமான ஓங்காரம் ஆத்மா ஆகின்றது. சம்விசதி ஆத்மனா ஆத்மானம் ஏவம் வேத. யார் இதை உணர்கிறார்களோ அவர்கள் அவர்களையே அடைகின்றார்கள். இதுதான் உபனிஷத் சொல்கிற மோட்சங்கிற பலன். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு குணங்களையெல்லாம் மாற்றி போராடி கடைசியில் நம்ம யாரை அடைகிறார்கள்? நான் என்னை அடைகின்றேன். ஆத்மனான தன்னாலேயே, ஆத்மானம் தன்னை, சம்விசதி அடைகின்றார்கள். இதுதான் பலன். இவ்விதம் இந்த சிறிய அழகான உபனிஷத், இது இந்த ஒரு உபனிஷத்தை புரியணும்னா 10 உபனிஷத் படித்தா தான் இது புரியும். இந்த ஒரு உபனிஷத் படித்தாவே மோட்சம் கிடைச்சிருமே, நான் இந்த ஒன்னையே முடிச்சுக்கிறேனேன்னு சில பேர்த்துக்கு தோணலாம். இது புரிஞ்சா ஒன்லியே ஓவர். ஆனால் இது ஒன்று புரியணும்னா பல உபனிஷத்துக்கள், கீதை போன்ற சாஸ்திரங்கள் படித்தா தான் இதற்குள் இருக்கிற கருத்துக்கள் புரியும். நம்ம விதைச்சி வைப்போம், பக்குவம் வரும் பொழுது இந்த அர்த்தங்கள் நமக்கு விளங்கட்டும் என்று நாம் நிறைவு செய்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.